சிதம்பரம் என்று உரைத்தார் போதுமே. சிவ சிவா. ஒரு தரம் சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தார் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தார் போதுமே. பதகத்துக்கு பேரு புண்ணியம் பண்ண வேண்டுமா? பதகத்துக்கு பேரு புண்ணியம் தருண வேண்டுமே. அரிய புலவன் உன்னை துடித்தார் என்றுமே. அரிய புலவன் உன்னை துடித்தார் என்றுமே. பிராணங்கள் அறைந்து சொல்ல கேட்டார். பிராணங்கள் அறைந்து சொல்ல கேட்டோம். கோபால கிருஷ்ண தொழும் கனக சபா. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சபாபதிக்கு வேறு தெய்வம் போதுமா? பின்னிட்டேன், வெளுத்துட்டேன், சமாளிச்சுட்டேன். வாங்க 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 வாங்க. சமானமாகுமா? நன்னா இருந்தது மாமா. ஓய், அந்த சங்கதி போட்டேன்லம்மா. அது சரி சரி மாமா. சமானமாகுமான சாமானாகுமாவா? சரி, அந்த சமானமாகுமா அந்த இடம் நன்னா இருந்தது மாமா. சிறப்பா இருந்தது. ஆமா, என்ன மாமா நீ தனியா புலம்ப விட்டுட்டே? எப்பவும் நீ அதைத்தானே செய்ய போறேன். இல்ல மாமா, இப்ப தனியா தான் புலம்பிட்டு இருக்கிறேன். அதான் என்ன பண்ண சொல்றேன். ஆமா, இவெல்லாம் சேர்ந்து நீ லூசுன்றா மாமா. உள்ளதும் சொல்லியிருக்கா. அதான் அதனாலதான் ஒரு லூசி பத்தாதுன்னு இன்னொரு லூசியை கூப்பிட்டேன். நானும் சேர்ந்து வந்திருக்கேன். அது போறது மாமா. சரி, என்ன போங்க. என்னாச்சு? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பவே சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ற. என்னது? நீ தான் எல்லாத்துலயும் அடம் பிடிக்கிறியடா. என்ன அப்படி? அவனை இழுத்துக்கிட்டு வர வேண்டாம்னு சொல்றேன். நீ இந்த சொன்ன 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி மையம் புடலங்கா சக்கரவர்த்தி. எவன்டா சக்கரவர்த்தி? அப்படி சொல்லப்படாதே. மோஜி மோரே மாறு.
ஐயோ மாமா எவ்வளவு பெரிய ஆள் மாமா, அப்படி பேசாதே மாமா. இந்த மூச்சு போகிறதுக்கு தான் மாமா மரியாதை. சரி, மந்திரி போறா, அமைச்சர் போறா, தலைவர் போறா, செயலாளர் போறா, எல்லாம் அந்த மூச்சு போகிறதுக்கு தான். இறந்துட்டான் ஒரே வசனம் தான் எல்லாருக்கும். ஆமா, பாடி எப்ப எடுப்பாங்க பத்தல, அவ்வளவுதான். அதுக்குள்ள 2000 வருஷம் வாழ போற மாதிரி அவன் அவன் அடிச்சுக்கிட்டு சாகுறான். இவனை விழுத்துக்கிட்டு வந்தியே. சாதாரண ஒரு கோழி, கோழி செத்ததுக்கு அப்புறம் பல பேர்ல வருது. ஆமா ஆமா. ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு ஒரே பேர் தான், அதே போனம் தான். கோழி சுருக்கிட்டான் பாடி தான். ஆனா கோழி பாருங்க உயிரோட இருக்க வரைக்கும் கோழி தான். செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு பல பேர். சிக்கன் 65, 75, சிக்கன், சிக்கன் வறுவல், மஞ்சூரி சிக்கன், எவ்வளவு பேர் பத்தியா. என்ன மனித பயிலுக்கு அது இல்லை. இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான்? என்ன இவ போனால எங்க என்ன ஆன பசிக்கிறது ஒண்ணு. அம்மா எது பசிக்கிறதுன்னு சொல்றதே செய்வான். கொடுக்குற அண்ணாகரங்களை உட்கொண்டு சாப்பிடுறானா மாட்டேன்றானே. நானும் தான் தயிரிஞ்சா முழிஞ்சா எல்லாம் கொடுத்தோம். நானும் தான் கொடுத்தேன். ஆமா, வாங்க மாட்டேன். வாங்கலை. அடுத்த வாட்டை வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும்டா. சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன சத்தியமோ போய் ரொம்ப நாளே ஆயிடுச்சு. என்ன ஆட்டான்னு பார்த்துட்டு வந்துருட்டா. பாருவா பாரு பாரு. ஓய், என்ன நடந்தது இந்த பாருங்க. ஒன்னும் அழுதுட்டு சொல்லுங்க, இல்ல சொல்லிட்டு அழுங்க. குழந்தை போய் பாம்பை பிடிச்சு கடிச்சிட்டா மாமா. என்ன காரியம் பண்ணி இருக்கா? என்ன மாமா? வனத்துல வாழ்ற ஜந்து அதை போய் கடிக்கலாமா? இல்ல மாமா, பாம்பு குழந்தைய கடிச்சு குழந்தை இறந்துட்டா மாமா. சூடு இருக்கு, சொரணதான் இல்ல. எனக்கு எல்லாம் இருக்கிறது. குழந்தை எப்படி இறந்துட்டானே, எப்படி அவாட்ட போய் சொல்றது? வாயில நம்ம போய் சொல்லிடுவோம் மாமா. ஏன் நீ கவலைப்படுற? நீ சிரமப்பட வேணாம். உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு, நான் போய் சொல்றேன். சொல்லப்படாதுடா. என்ன குழந்தை எங்கன்னு மாமி கேட்பா, அவ்வளவுதானே. உன் குழந்தைய பாம்பு அடிச்சு செத்து தொலைஞ்சிட்டான்னு சொல்ல போறோம். அப்படி சொல்லப்படாது. ஏன் சொன்னா என்ன? சொன்னா அவ உசுருக்கு ஆபத்து வந்துடும். போயிட்டு போறான், அவளும் செத்துருவாளா மாமா? நமக்கு தான் நம்ம ஊர்ல இன்னைக்கு லக்கி பிரைஸ் அடிக்குது. 2 பேரும் செத்துட்டா 2 காரியம் பண்ணுவான். ஒன்று நீங்க பண்ணுங்க, நான் பண்றேன், நமக்கு பொழப்பு ஓடிடும். என்ன மாமா? ஒரு உசுருக்கு 2 உசுர் போக போறதுன்றே உட்காந்து காரியம் பண்ணவா? நம்ம எல்லாம் அந்த காரியம் பண்றவாளா? சரி, பெரிய பெரிய விஷயங்களுக்கு போறவா. சரி, உபாசியம், கல்யாணம், கிரக பிரவேசம், இந்த மாதிரி விஷயத்துக்கு போறவா. கேரத்துக்கு போறவா நம்ம கிடையாது. சரி, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. என்னன்னா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அவனை. ராமேஸ்வரத்துல பார்த்தவங்க 2 பேத்தையே. அதாவது அமாவாசை போறது. இதோ வருங்க, படான்னு சொல்லிட்டா அவ உசுருக்கு ஆபத்து வந்துடும். அப்ப இப்படி தமிழ் முறையில சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை ஏதோ வாரான். எங்க வாரேன்? அவன் தான் இங்க பொழந்துட்டானே. இது அவளுக்கு தெரியாதுல்ல. தெரியாது. ஒரு வார்த்தையில 2 அர்த்தம் இருக்கணும். எப்படி? இதோ வாரான் அப்படின்னா வருவான்னு அர்த்தம். வருவான். இனி வாரான், இனி வரவே மாட்டான். புரிஞ்சுட்டேன் மாமா. வாரான் என்றால் வருவல், வாரான் என்றால் வரமட்டன், வருவல் மட்டன், வருவல் மட்டன். என்ன மாமா பாக்குறவெல்லாம் நம்மள பிராமணாலாம் சந்தேகப்பட போறான். என்ன மாமா? மட்டன் வறுவல்னு. ஐயோ வரமாட்டான். இந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். சரி மாமா, உங்களுக்கு நாக்கையில எச்சு ஊறுறது போடுறது காரு துப்பதுக்காக. மாமா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன போய் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அனுபவங்கள் பத்தாது. ஆமா, நான் இதே வேலையை தர்றேன். இல்லை மாமா, எனக்கு முன்னாடி யாராவது பொம்மநாட்டிகள் கண்ணீர் விட்டுட்டான்னா நான் இள மனசுக்காரன் தாங்க மாட்டேன். நான் பதிலுக்கு நான் கொஞ்சம் நீர் விட்டு அனுப்பிடுவேன். கொஞ்சம் இன்னைக்கு கட்டுப்படுத்திக்கிடுவா, படக்குன்னு தண்ணி விட்டுறாது. சரி மாமா. மாமி அதே தான் சொல்றா. நீ என்னன்னா நான் தண்ணியை விட்டுருவேன். ஆனா நீ விடக்கூடாது நம்ம நினைக்கிறோம். சரி மாமா, நம்ம கட்டுப்பாட்டியா இருக்கு. நம்ம சோகம் நமக்கு ரொம்ப வேகமா வரும். சோகம் அதிகமாயிட்டா மலன்னு வந்துருது மாமா. நான் ஏதாவது பல்ல கடிச்சு பாக்குறேன். ஐயோ, நான் மனசுக்குள்ள 1 2 நாள் 100 வரைக்கும் என்ன மனசு நினைக்குது மாமா. சிந்தனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உடம்பு அதையும் மீறி வந்துருது. சரி மாமா, தொடச்சிருவோம். மாமி வந்து கேட்கறச்சே நான் ஏதாவது தத்து பித்துன்னு உளறணுன்னா என்னைய நீங்க காப்பாத்திடுங்க. பயப்படாது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னைய நீங்க காப்பாத்திருங்க. உன்னைய காப்பாத்துறதுனால என் வேலையாவே இருக்கு. அதை விட வேற என்ன வேலை? சரி, மாமி அழைச்சிருவோமா? மாமி மகவா வாங்கோ. கரகண்டாத்துல ஆடு இருக்கிறது. ஆமா, ஆடு இருக்கிறான். கடா வெட்டுறான். யார் இருக்கிறது? அப்படி கேளு. என் அன்பு மகனே,
நேச மகனுக்கு பாச மகனுக்கு லோகிதாசனுக்கு என் குழந்தைங்கப்பா என் குழந்தைங்க விட்டுறாதல் பல்ல கடிச்சு விடுவோம் 100 வரைக்கும் எண்ணுக்கோ முடியாதா 43 40 வரைக்கும் போறதா 11 தான் நம்ம கணக்கு நல்ல வைத்தியரா பாருங்க குழந்தைங்கப்பா என் மகள் லோகிதாசன் அவளுக்கு 43 தான் எனக்கு 11 தான் எங்கிட்ட போய் குழந்தை கேட்கிறேளே என்ன நியாயம் எங்க கண்ட்ரோல் குழந்தை மாமி அவளா குழந்தை ஏற்றுன்றான் மேலவனா வச்சுட்டு ஆமா அவா குழந்தை எங்கன்னு கேட்டு இருக்கான் லோகிதாசன் அழைத்து சென்றீர்கள் அல்லவா ரத்த விட்டுறாதே 43 11 44க்கு போகவே மாட்டேன்றது மாமச்சி இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கண்ட்ரோல் மாவே குழந்தை எங்கிட்ட சிரிக்க பாரு இப்ப நாங்க சொல்றதை கேட்டு அப்ப இன்னைக்கு பூரா நீங்க அடிச்சுட்டே தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது அப்போ வராது விஷயம் வெளியே வரவே வராது நாங்க சொல்ல மாட்டோமே நாங்க மறைச்சு வச்சிருக்கோமே நடந்ததுன்னு அங்கே காட்டில் நடந்ததுன்னு சொல்லுங்கள் நடந்ததுன்னு சொல்லி தடங்கள் இல்லாமலே நடந்ததுன்னு சொல்லி தடங்கள் இல்லாமலே அடங்காடும் தண்ணிலே ஐயோ கூடாது நடந்ததுன்னு சொல்லுங்கள் அங்கே காட்டில் நடந்ததுன்னு சொல்லுங்கள் காலையில் எழுந்து காட்டுக்கு சென்று காலை பிறந்து மாவிரி கொய்து காலையில் எழுந்து காட்டுக்கு சென்று காலை பிறண்டை தப்பி மாயிலை கொய்து மாலையில் மாறி நின்று மறுமொழி உரைத்த மாலையில் மாறி நின்று மறுமொழி உரைத்த மைந்தர்களா நீங்கள் மயக்கிடும் நடந்ததென்ன சொல்லுங்கள் அங்கே காட்டில் நடந்ததென்ன சொல்லுங்கள் நீங்க படுத்தாலும் சரி உட்கார்ந்து சொல்லுவோம் பார்த்தா நீங்க படக்குன்னு எந்திரிச்சிட்டேன் எங்களுக்கு படக்குன்னு மாமி ஆமா கையை கொடுக்கல 11க்கு நியாயம் இருக்குடா உட்கார்ந்தாவே குழந்தைங்க சொல்லிடுறோம் மாமி அந்த மேலவனாந்திரத்துல என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள் இவன் சொல்லுவாங்க பயப்படாதே பயப்படுறோம்னா சொன்னாவா எதுவும் நடக்கல பசிக்கிறது நான் குழந்தை சரி ஜலத்தை விட்டுறாதே விடாதே 22ல தாண்டா இருக்குன்னு நமக்கு 20 இருக்கலாம் இதை ஞாபகப்படுத்த வேண்டாம்னு சொன்னேன் அதையே வந்து ஞாபகப்படுத்துறியடா குழந்தை பசிக்கிறதுன்னு சொன்னா மாமி சரி அதற்கு நீ அழுகிற இல்ல மாமி நீ ஜலத்தை விட்டுறாதடா நான் என்ன டேய் நான் பாடலா சொல்றேன் நீ இன்னிசி முழக்கணும் புரியுதா நான் என்ன சொல்வேனுங்கோ ரொம்ப சுகத்தை புளிகிறடா நாடமாங்கா கொண்டாந்தெங்கோ தயிர் சாதம் இருந்துச்சுங்கோ குழந்தை எதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கோ
ஆமா போதுமா? அதுக்காக நாங்க விட்டுற முடியுமா? ஏண்டா குழந்தை குழந்தை கரத்தை கொஞ்சம் கரகரன்னு இழுத்துரும். அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு, சின்ன பையலே நீ எடுத்துக்கோடா, வேணுங்கிறத இன்னைக்கு சாப்பிட்டு போடா அப்படின்னு குழந்தை இப்ப போனா உனக்கு கிடைக்காதடா. குழந்தைக்கு உங்க ஞாபகம் வந்துடுத்து. எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிண்டு பாட்டுக்கு இப்படி ஒரு விளக்கா இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். பொருந்துறதான்னா எப்பா பொருத்திட்டா. நான் ஒரு ஆளை சந்திக்கிறதே எனக்கு பெரிய இம்சை. 2 பேரை கூட்டி கொண்டாந்து விட்டுருக்காங்க பாரு. நான் எங்கடா நடிக்கிறது? சரி மாமி விட மாட்டேன். நீங்க அடிச்சாலும் விட மாட்டேன். குழந்தை எதையும் வேணான்னு சொல்லிட்டு ஆதிகங்கிற தடாகத்துல 3 கை ஜலமல்லி அருந்து சொல்லி காலகண்ட பகவான் உத்தரவு கொடுத்துருக்காரு. அப்படின்னு ஜலமா இருந்தா போனா முழுமையா சொல்லாதடா, படக்குன்னு சொல்லுடா. குழந்தை எங்க போயிருக்கான்? உன்னை நம்புறேன். உன்னை கெடுக்கிறதே அவன் தான். இல்ல அவனை கெடுக்கிறது நீ தானா? என்ன மாமி இப்படி சொல்றேன்? 2 பேருமே கூட்டுக்கலவா நீ? யாரும் கெடுக்க முடியாது, நாங்களே கெடுத்துக்கிட்டோம். மாமி கூட்டுக்கலவா நீடா 2 பேருமே. கூட்டு பொரியலாம் கொஞ்சம் ஆலமரத்தடியில உட்கார்ந்து போய் சமத்துக்கெல்லாம் சேகரிச்சுட்டு போய் சரியாக்குறதான்னு பார்த்தோம் பாருங்க. குழந்தை ஒண்ணு மறந்துட்டான். மாமி மறக்க மாட்டேம்மா, உங்களை மறக்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, 2 பேரும் சேர்ந்து கச்சேரிக்கு போய் பழம் எடுத்தோம். அவ பாட, நான் வாயில வாசிக்கேன். ஐயோ பகவானே, நீ இன்னைக்கு மட்டும் காப்பாத்து கடவுளே. மாமி பாருங்க, குழந்தை தர்பை மட்டும் வந்துட்டான். போனா பொறுத்தல பிடிச்சி தரோம் உனக்கு தலைமையாடு கொண்டு போடான்னு கேட்கலையே. நானே எங்கையாலே நானே அறுத்துட்டு வர செத்த நாளே இருங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லி எப்படி கேட்கலையா? நீங்க சொல்லியுமா கேட்கல? நீங்க பெத்ததில்லை எப்படி கேட்கும்? அதனால பாருங்க, ஆமா ஆலமரத்தின் அடியில குழந்தைங்க வேண்டாம் சொன்ன தோழமார்களே இதோ தெரியுது பத்தியால பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தின் அடியில நீங்களா அமர்ந்துருங்க. அதோ தெரியுது தெற்பமில்லை, நான் போய் கொய்து கொண்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடாதே. எனக்கு அந்த கானகத்துல வழி எல்லாம் தெரியாது. நான் வழியை தவறி போயிடுவேன். நீங்க எல்லாம் வந்து இந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்துருக்கோ. அதோ தெரியுது தெற்பமில்லை, நம்ம கொய்து. நீங்க எல்லாம் ஆலமரத்தால தெற்பமில்லை காடி ஆலமரத்துக்கு பூவுக்கு வாது போகத்த ஐயோ பகவானே, என்னடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அது அவ மனக்குழப்பத்துல இருக்கா, வேற ஒண்ணும் இல்லை. எப்ப தெளிவா? இப்பெல்லாம் தெளிவாத்தான் இருக்கான், இந்த மாதிரி இல்லை. பாருங்க, அவன் தர்பை கோயில் போனான் பார்த்தல, அந்த இடத்துல ஒரு பெரிய வெதர் புதரண்டைன்னு சொல்றான். புதரண்டை புதர் 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 கர்ப்பப்பை இருக்கீங்க. கர்ப்பப்பையா இருக்க ஆபரேஷன் பண்ண போனா புதருக்கு பக்கத்துல என்ன செய்ய ஒரு புற்று. புற்றர்கள் செல்ல வேண்டாம் என்று என் புத்திரன் சொல்லவில்லை. என் புத்திரன் அதை கேட்கவில்லை. மகனே லோகிதாசா, நான் என்ன அடே அம்பி, என்ன செய் ஓட்ட ஓட்டையா இருக்கிறது, ஓட்டைக்கு பக்கத்துல போகாதே. அங்க போய்த்தான் நாங்க 2 பேரும் இந்த கதையில் இருக்கோம். அங்க போகாதடா, தலையால் அடைச்சு தண்ணி குடிச்சேன். ஏமாமா யார்கிட்ட சொல்லின்னு இருக்கேன்? எங்க மாமி? மாமி காணமே. ஐயோ மாமி, ஐயோ நான் ஓட்டையை பத்தி என்ன சொல்லவே இல்லையே. போயிட்டாளே, இப்போ வந்துருவா. மாமி மாமி வாங்க மாமி வாங்க. அங்கனதான் ஓட்டைக்கு பக்கத்துல தான் போனேன். ஓட்டை பக்கத்துல போனோம், காலை தூக்கி இந்த ஓட்டையில வச்சா பாருங்க, அது மேல காலை வைக்கப்படாதா. அந்த ஓட்டை வந்து தெய்வம் தொட்டு இப்படி. ஐயோ மாமி பெரிய, ஐயோ அது கண்ணில் பார்த்தே பல ஆண்டுகள் ஆயிடுத்தோ. அதை தொட்டு கும்பிட்டுக்கோ, பகவான் குடியிருக்க முடியாது. அது சும்மா கும்பிடக்கூடாது, இந்த புஷ்பங்கள் போட்டு அதை தொட்டு வணங்கி போகணும் நான் சொன்னேன் மாமி. அவெல்லாம் எப்பவுமே தொட்டு வணங்கிட்டு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. பாருங்க, அவன் சொன்னா நீங்க எல்லாம் போனது நான் மட்டும் போகாம இருப்பனா, நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சோ தெரியலையே, 2 பேரும் இப்படி பண்றாங்க. இருங்க மாமி, சொல்லிடுறேன் மாமி. சொல்ல வர மாமி. மாமி 42 வந்துருக்கோம். மாமி இருங்கோ, மனசு பாவம் இல்லையடா, ஏன்டா அந்த குடும்பம் படுத்துறீங்க என்னைய? மனசை திடப்படுத்திக்கணும், கல்லு மாதிரி வச்சுக்கணும். என்னடா சொல்ற? கல்லு மாதிரி வச்சுக்க முடியும்? அது
இதுக்கு நான் வைத்தியமா பண்ண முடியும்? இறங்கத்தான் செய்யும். மனச கல்லு மாறி எதையும் தாங்கும் இதயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மாமி. தலையில போட்டு எழுத்துக்கிறீங்களா? வேற ஒண்ணும் நடக்கல. அந்த இடத்துல தப்பா நினைக்காதில் மாமி. நாங்க இப்படி தத்துவத்தில் உலகத்துக்கு காரணம் ஒரு விஷயம் உங்களை தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இல்லை. எதுவும் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறேன். இந்த உண்மையை ஒத்துக்கிறேன். இதான நியாயம். என்ன சொல்றேன்? என்னடா நம்ம குழந்தைய காணன்னு கேட்டு இருக்கோம். இந்த 2 தடிமாட்டு பசங்களும் இப்படி பேசின்ற காலைன்னு எங்களுக்கு சாபங்களை கொடுத்துடாங்க மாமி. உங்க சாபங்களை தாங்கக்கூடிய சக்தியை பகவான் எங்களுக்கு கொடுக்கல மாமி. வந்தோன்னு சொல்லிருப்போம் மாமி. சொல்லவில்லை. என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல மாமி. அதனாலதான் தத்து முட்டு வளரிட்டு இருக்கு. எங்களை மன்னிச்சு. எனக்கு புரியலையேப்பா. உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க மாமி. ஏப்பா உங்க மனசை இருப்பாக்கிக்கோ மாமி. சிறுவடிந்த பறவையாயிட்டே மாமி, சிறுவடிந்த பறவையாயிட்டே. குழந்தை தெற்பவைய போறச்ச பாருங்க, ஒரு பெரிய நாக கர்ப்பத்தின் உங்க குழந்தை இங்க இறந்துட்டா. மைக் இருக்குப்பா.